सरस्वती नमस्तेस्तु वीणा पुस्तकधारिणि हंसवाहनम् आरूढे विद्यादानं कुरुष्व मे येनाक्षर समाम्नायम् अधिगम्य महेश्वरात् कृत्स्नं व्याकरणं प्रोक्तं तस्मै पाणिनये नमः. I think we have to start on this section. Linga nirnayakaha samanya vidhayaha vishesha vidhayaha cha strilingaha. Idla I think நம்ம ஒரு ரெண்டு மூணு பார்த்தோம். But we'll start with this. ஸோ லிங்க நிர்ணாயக்கம்ங்கிறச்சு எந்த பதங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷன்ல எந்த லிங்கம் வரணும் அப்படிங்கறத வந்து டிட்டர்மின் பண்றதுக்கு சில சூத்திரங்கள்லாம் இருக்கு. அதை வந்து ரேண்டமா இருக்கிற சூத்திரத்தை எடுத்து இங்க போட்டிருக்காரு. இது வந்து திஸ் ஆக்சுவலி ஃபாலோஸ் அமரகோஷத்தினுடைய ஒரு பத்ததி. இஃப் யூ ஸோ அது முதல்ல காமிக்கணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம். அமரகோஷம் வந்து மூணாவது காண்டத்துல லிங்காதி சங்கிரக வர்க்கஹான்னுட்டு 5வது செக்ஷன். அது திருத்தீய காண்டத்துல. I'll just share the book so that உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் அது என்ன அப்படின்னு. இதுதான். ஸோ இது அமரகோஷத்தினு நாட் திஸ் இது. ஓகே. அமரகோஷத்துல வந்து இங்க பார்த்தீங்கன்னா this is சுதான ஒரு வியாக்கியானம். இங்க பார்த்தா திருத்தீயம் காண்டம் போட்டிருக்கு பாருங்க. இது வந்து 3வது செக்ஷன். there are totally 3 sections. அதுல உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து there will be other செக்ஷன்ஸ். அதுக்குள்ள நிறைய மத்த செக்ஷன்ஸும் இருக்கும். அதுல இந்த 3வது காண்டத்துல பார்த்தோம்னா 5th இங்க முன்னாடி போட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல லிங்காதி சங்கிரக வர்க்கஹான் இருக்கு. இந்த 5வது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இதுல முதல் ஒரு ஃபியூ ஸ்லோகங்கள்லயே இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தா சலிங்க சாஸ்திரைஹி சன்னாதி கிருத்து தத்தித சமாசஜைஹி லிங்கம் சங்கீர்ணவது இஹ உன்னயேத். இங்க வந்து லிங்கம் எதை வச்சுட்டு நம்ம வந்து டிட்டர்மின் பண்றோம்னா சாஸ்திரத்துல இன் அஷ்டாத்தியாயி யூ லுக் அப் சர்டன் பிரத்யயாஸ் which determine what which determine the lingam நமக்கு. அதாவது சாஸ்திரத்துல இன் அஷ்டாத்தியாயி பல இடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சூத்திரங்கள் எல்லாத்தையும் எதெல்லாம் எந்தெந்த பிரத்யங்கள் எந்தெந்த லிங்கத்தை நமக்கு வந்து நிர்ணாயகம் பண்ணும் அப்படிங்கறத எடுத்து இங்க வந்து ஒரு காம்பினேஷன்ல நமக்கு கொடுத்துருக்காரு. So certain things like krit, tadhita, samasam, these are all, it depends on what it indicates. There is no specific lingam for those things. So அது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் குறிக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து லிங்கத்தை போட்டுக்கணும். அது சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து லிங்க ஸ்திரியாம் ஈத் ஊத் ஈதூத் விராம ஏகாச்ச சயோனி பிராணினாம் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது நமக்கு வந்து ஸ்திரீ பிரத்யத்தினுடைய ஒரு இது. ஸ்திரியாம் இது அதிகாரா. இது என்ன பாணினி சாஸ்திரமா இல்ல இதுவா அப்படின்னு கொஞ்சம் டவுட் வரும். பட் ஆக்சுவலி அமரகோஷத்துல உங்களுக்கு வந்து எப்படி பாணினி வந்து அஷ்டாத்தியாயில ஸ்திரியாம்னு அதிகார சூத்திரத்தை சொல்லி அவர் வந்து he has given a set of sutras which determine what words can occur in ஸ்திரீலிங்கம். ஸோ அதை தூக்கி இங்க வந்து நமக்கு சொல்றார். ஸோ च उच्च तौ विरामे विरामवन्तौ चेत एकाच चेत அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்திரீலிங்க பதம் லைக் பூஹு ஜூஹு ஸ்ப்ரூஹு ஸ்னூஹு தீஹி ஹ்ரீஹி ஸ்ரீஹி இதெல்லாம் வந்து ஈகாராந்தம் ஏகாச். there is no other ach in these words. so இதை வச்சுட்டு தான் அவர் சொல்றார். இங்க பார்த்தா இப்ப அடுத்ததுல இது நாம பதங்கள் பாருங்க. வித்யுத், நிஷா, வள்ளி, வீணா, திக், பூ, நதி, ஹ்ரியாம். ஆல் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் இதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கம் தான் வரும். ரைட். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தேன்னா இது வந்து தேர்ட் இல்லையா? தேர்டோடது அதந்தைஹி த்விகுஹு ஏகார்த்தஹ. த்விகு பார்த்தோம். he just follows நம்ம சரள வியாக்கரணம் எங்கிருந்து ஃபாலோ பண்றா அப்படிங்கிற அந்த சோர்ஸ் டெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சொல்றேன். இது அமரகோஷத்துல
if you look at the third kandam, adula the fifth section is லிங்க நிர்ணயம். அந்த லிங்க நிர்ணய செக்ஷன்ல இருந்து தான் அவர் வந்து சரள வியாக்கரணத்துல எடுத்து எழுதியிருக்கார். He follows the same pattern and the same set of sutras also that has been mentioned in the வியாக்கியானம். So இத என்னன்னா it is in a easier format there. அவ்வளவுதான். ஆனா கஷ்டமா இருக்கும் நினைவு வச்சுக்கிறதுக்கு. இந்த வேணும்னா இந்த ஸ்லோகத்தை யூ கேன் ஜஸ்ட் மெமரைஸ் விச் மைட் பி ஈஸியர். இப்ப தல் விருந்தே, ஏனி, யா, இனி, கட்டியச்சு இதெல்லாம் வரப்போறது. வைர, மைதுன, உன் பிரத்யய, ஸ்திரீ பிரத்யய, பாவாத்து, அவனி, தின், இந்த நூல், நுச், நச், நூச், இந்த பிரத்யங்கள் எல்லாம் இப்ப நம்ம வந்து சரள வியாக்கரணத்துல பார்க்க போறோம். Just to give you an idea of where the source text is, நான் இதை எடுத்து காமிச்சேன். சரியா? சோ இப்ப லிங்க நிர்ணாயகால வந்து பார்ப்போம். ஈகாராந்தாக ஊகாராந்தாக ஏகாச்சஹ அதுல பார்த்தோம் இல்லையா? சோ ஈகாராந்தாக பதாக தத்ர அந்தாக, சோ the விராமே எந்த இடத்துல வந்து ஈ தீர்க்கம் ஊ தீர்க்கம் இருக்கோ and it should be ஏகாச்ச. For example, I told you, if we take the word Shankari, then there is an akara after shakara. So there is another ach there. There is another ach after ka. So Shanka, adukapram na re varudhu. So that is not your determining factor here. We are only talking about ekach, ukarantam or ikaranta. These words are in strilinga padam. So Shrihi, Dhihi, Bhuhu, idella examples. The next one is Trivachakaha Sarve Shabdaha. Sarve Shabdaha ye Striyam Vachakaha Bhavanti. Those words which are actually indicating a person whose gender is Strilingam. அந்த சப்தங்களுக்கெல்லாமும் நமக்கு வந்து ஸ்திரீலிங்க மதமாக தான் அதை ட்ரீட் பண்ணி அதுக்கு லிங்க நிர்ணாயகம் பண்ணி ஸ்திரீலிங்கம் அப்படின்னு உட்காத்தி வைக்கிறோம். என்ன வாட்சியமா இருக்கக்கூடிய அந்த பதார்த்தத்தை பார்க்கிறோம். When you look at the object, it indicates on the word, the object, if it is a stree, if that person's gender is a stree, then a person, no living being, oh praniyo, eduvo, அப்போ அதுக்கு ஸ்திரீலிங்க பதம் வரும். லைக் மாதா, ஸ்வசா, யோஷித், மகிழா, சுரபிஹி, இதெல்லாம் வந்து சுரபி இஸ் பசுமாடிங்க. இட் இஸ் நாட் வாசனை இல்லை, இட்ஸ் நாட் ஸ்மெல் ஆர் எனிதிங், பட் சுரபிஹி இஸ் கௌஹு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்திரீவாச்சகங்கள். அதுவும் ஸ்திரீலிங்கத்துல இருக்க போறது. நெக்ஸ்ட் இஸ் தட் சென்டென்ஸ் எங்க இருந்து திடீர்னு இந்த வித்யுத் நிஷா வள்ளி வீணா திக்கு வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஐ ஃபவுண்ட் திஸ் இன் அமரம் இல்லையா? பட் அந்த அமரத்துல வந்து இது வாட் ஐ ஹவ் டேக்கன் அவுட் ஹியர், திஸ் reference is for all the words that are paryayavachi shabdas for vidyut. But where he takes this list is on the third adhyayathila irundhu eduthukkanum. Okay? I think that is 3-5-3 இல்லையா? நாமபதங்கள் அதையும் போட்டுட்டேன்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்காக, அவ்வளவுதான். ஓகே. विद्युत्वाचकाः शम्पा, शतह्रदा, ह्रादिनी, ऐरावती, क्षणप्रभा, तटित्, विद्युत्, सौदामिनी, இதெல்லாம் வந்து different பர்யாயவாச்சி शब्दास or synonyms for vidyut. Then you have synonyms for nisha. If you go through amaram, you will find synonyms for valli, vratatihi, lata ityadi. Veena is all instruments. Dik எடுத்துட்டோம்னா ஆஷா, திஷா, இதெல்லாம் வந்து are பர்யாயவாச்சி शब्दास for dik. Those are also in Strilingam. Bhuhu, Bhumi, Dharani, Dharitri, Jagadhatri, ityadi. Nadi, Nadiku adhe maridhan. Vahini, idallam varum. Khri, Lajja. So you'll have to go to that particular section in Amarakosham to find out the different Paryayavachi Shabdas, synonyms for these words, and all of those words will be in Strilingam. So this is the third determining factor. The fourth determining factor, akarantaha ekavadbhavi dviguhu. If you make a dvigu padam with an akaranta padam, appo panchamuli, panchavati, triloki, idella enna
அகாராந்த பதமா இருக்கு. லோக அப்படிங்கிற பதம் இருக்கு. சோ லோகானாம் சமாஹாரஹ, த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரஹ, லோக இது பதஸ்ய தூ பதந்து தத்ர அகாராந்த பதம் வர்த்ததே. தஸ்மாத் ததனந்தரம் த்விகு சமாசே எதி உச்சியதே தர்ஹி, அதுக்கு நம்ம ஸ்திரீலிங்கம் போடுறோம் அந்த இடத்துல. அப்ப ஸ்திரீலிங்கம் தான் போட்டாகணும். த்விகோஹோங்கிற ஒரு சூத்திரத்தினால நீப்பு வருது. பஞ்சமூலி, பஞ்சவட்டி, திரிலோகி அப்படின்னு. தெர் இஸ் ஆல்சோ an optional thing for this where it can be திரிலோகம், பட் அது வந்து நாட் இன் திஸ் கேஸ், ஒன்லி இன் சர்டன் கேசஸ் அது வரும். அது அந்த செக்ஷன் படிக்கிறச்சு, சமாசம் படிக்கிறச்சு அதை நம்ம புரிஞ்சுப்போம். இந்த இடத்துல ஏகவத்பாவி த்விகு வர்றச்சு, when we need to, when the word that has to, that is part of that ஏகவத்பாவி விக்கிரக வாக்கியம், அந்த பதங்கள் எந்தெந்த பதங்கள் சேர்றதோ அதுல the பதம் that is the end பதம் இருக்கே அது அகாராந்தமா முடிஞ்சதுனால், அப்போ அந்த இடத்துல த்விகோகோங்கிறதுனால, இப்ப திரயாணாம் லோகானாம் சமாஹாரஹா சொல்லும் பொழுது த்ரீ லோக அப்படின்னு வந்து நிக்கும். அந்த த்ரீ லோக இஸ் an அகாராந்த பதம். அதுக்கு மேல இப்போ நீப்பு போடுறோம். அதனால தட் ஏகவத்பாவி த்விகோஹோங்கிற சூத்திரத்தினால, பிகாஸ் திஸ் இஸ் இன் த்விகு சமஸ்த பதம் த்விகுவா இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்திரீலிங்கம் போட்டு அதை உட்காந்து வைக்கிறோம். இது நாலாவது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, அஞ்சாவதுல இருந்து இந்த பிரத்யயங்கள் வருது. இந்த அமரத்தை காமிச்சேன் இல்லையா, திருப்பியும் ஒரு தடவை காமிச்சு விடுறேன். இப்ப இந்த இடத்துல இந்த நாலாவது ஸ்லோகம் இருக்கு, இதுல இருந்து ஆரம்பிச்சு இட் இஸ் ஜஸ்ட் ஃபுல் ஆஃப் பிரத்யயாஸ். தல் விருந்தே ஏனி கட்டியத்ரா வைர மைதுனிகாதி உன், இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ஆல் பிரத்யயாஸ் that will determine like your ஸ்திரீ பிரத்யயாஸ். ஓகே, அந்த ஸ்திரீ அந்தந்த பிரத்யயங்கள் போடும் பொழுது அந்தந்த அர்த்தத்துல எல்லாமே ஸ்திரீலிங்க பதமா வரும். சோ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு சூத்திரம் பாணினி சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. இங்க கம்பைண்டா சிலது. ஃபர்ஸ்ட் தல் பிரத்யம். தல் பிரத்யா comes in three meanings. One is bhava, the other is samooham, other is swartham. சோ இது மூணு அர்த்தத்துல வரக்கூடிய தல் பிரத்யங்கள். தல்லுன்னு வந்தாலே அதுக்கப்புறம் நம்ம வந்து whatever இது போட்டு டாப் போட்டு அதை மாத்திக்கிறோம். ஏன்னா தல் அந்தஹா அப்படின்னு ஒரு அது என்ன லிங்கானுசாசனம்னு பாணினி ஒண்ணு எழுதியிருக்காரு. பாணினியும் ஒண்ணு எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் லிங்கானுசாசனம் இஸ் அமரகோஷத்திலையும் உங்களுக்கு வந்து லிங்க நிர்ணாயகம் இருக்கு. அதை தவிர பாணினி has also written one லிங்கானுசாசனம் where he has given certain rules like these. அதுல இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தல்லந்தஹா, தலந்தஹாங்கிறது தல்லை கடைசியில் வைத்துக் கொண்டிருக்கும் பதங்கள் எல்லாமே ஸ்திரீலிங்கமாக நம்ம மாத்தணும் அப்படின்னு அவர் வந்து அதுல குறிப்பிட்டிருக்கார். ஸ்திரியாமேவ பவந்தி இது. தரி தல்லந்தஹா தல்லந்தஹா சப்தஹா, தல்லை அந்தத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் சப்தமானது உங்களுக்கு ஸ்திரியாமேவ பவதி, ஸ்திரீலிங்கத்துல தான் இருக்கும். அதை வச்சுண்டு இங்க ஆல் ஆஃப் தி தல்லந்த சப்தாஸ் will become ஸ்திரீலிங்கம். எந்தெந்த அர்த்தங்கள்ல? முதல்ல பாவம். பாவம்னா அந்த ஒரு ஸ்டேட், அந்த ஒரு அவஸ்தா, the idea of being a purusha, purushata, purushasya bhavaha. இப்ப ஏகைகஸ்மின் இது எப்படி டிட்டர்மின் பண்ணணும்னா, அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அஸ்வசிய பாவகா அஸ்வதான்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? அஸ்வத்தினுடைய ஸ்வரூபமா இல்ல அதனுடைய வந்து பாவம்னா இமோஷனா அப்படின்னா அது இல்ல. இங்க பாவன இருப்புன்னு அர்த்தம். இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். That is when you have to identify a horse. How do you identify a horse? Let's say I have a horse in my backyard and I show my child, this is the horse. I show it a couple of times every day and say, look, that is the horse. I am eva ashvaha, I am eva ashvaha, I am eva ashvaha. Iti tatra सूचयित्वा aham vadami. तरी किम अभवत्? बहिः यदा सः अश्वं पश्यति, அங்கேயும் ஒரு தடவை when I'm taking him out for a walk, ஏதோ ஒரு ஹார்ஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ I show him that horse and say, listen, this is a horse. Now he connects the horse in the house and this horse and realizes that there is something, that there is a commonality between the two which determines that these two are ashva.
அந்த காமனாலிட்டின்னு ஒண்ணு சொல்றோமே, தட் இஸ் கால்ட் அதனின் இருப்பு, அதனாக இருக்கும் தன்மைங்கிறோம், தத்துவம்ங்கிறோம். அதுதான் பாவகா. So Ashwasya Bhava. Now when he goes out and he sees another horse without me present there and me not teaching him, he realizes that that is a horse. How does he realize it? And the Ashwata in that Ashwam is the one that gives him that knowledge that this is an Ashwa. ரைட்டா? அதுதான் பாவேன்னு அர்த்தம். இந்த பாவேவை வந்து நம்ம பாவே பிரயோகத்தோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. காவியத்துல இருக்கக்கூடிய பாவகாங்கிற இமோஷன்லோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாவகாங்கிறது பவதி இருப்பு, அதை வச்சுட்டு சொல்றோம். ஹவு டு வி டிட்டர்மின் த ஆப்ஜெக்ட், வாட் இஸ் திஸ் ஆப்ஜெக்ட் இது. ஸோ புருஷதா, புருஷஸ்ய பாவகா, அஸ்வஸ்ய பாவகா அஸ்வதா. இது ரெண்டும் வந்து தஸ்ய பாவகா துவ தலவுன்னு இருக்கு. சூத்திரம் இஸ் திஸ். ஓகே, அந்த சூத்திரத்துல வந்து தஸ்ய பாவகா இத்யுக்தே தத்ர பிரத்யயः को भवति इति चेत् तत्र त्व प्रत्ययः भवितुम् अर्हति अथवा तल् प्रत्ययः भवितुम् अर्हति. तर्हि कथं समस्तपदं भवति? पुरुषस्य भावः इति चेत् पुरुषत्वम् अथवा पुरुषता. அந்த त्वं போட்டோம்னா நபும்சகலிங்கம் வந்துரும். When you use tal pratyaya, you have strilingam. So purushata. Ashwasya bhavaha, ashwatvam can occur or ashwata. Yeah. அடுத்தது சமூகார்த்தம். So நம்ம சரள வியாக்கரணத்துல கொடுத்திருக்கிறது 3 meanings இல்லையா? பாவே, சமூஹே, ஸ்வார்த்தே. So the second one is சமூகார்த்த. அதுக்கு நமக்கு சமூகார்த்தே அபி தல் பவதி ஏவ. அதுக்கு சூத்திரம் என்ன? கிராம ஜன பந்து சகாயேபியः தல். ஸ்பெசிபிக்கா பாணினி has given these 4 words. So you have கிராமாணாம் சமூஹः கிராமதா, ஜனானாம் சமூஹः ஜனதா. ஜனதாங்கிறத நம்ம வந்து ஜனதா, ரொம்ப ரேண்டமா நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் வந்து ஜனதா ஆல்வேஸ் சேஸ் திஸ் அப்படிங்கிறோம் இல்லையா? ஜனதாங்கிறது seems to be a very common word that we use without even knowing the vyutpatti there and what is involved there. Janata is actually jananam samuharthe tal pratyayah tatra upayujyate. And then tal pratyayasya talantaha iti linganushasana prakarena tatra stri pratyaya bhavati. Tasmat atra janata iti strilinga padam. Clear? Bandhuta அப்படின்னா பந்துக்களினுடைய ஒரு சமூகம், the group of bandhus. Sahayata, sahayanam samuhaha, sahayata. அடுத்தது ஸ்வார்த்தம். ஸ்வார்த்தத்துக்கு வந்து he gives only one example here. அஷ்டாத்தியாயில இன்னும் ஒரு 2-3 இருக்கலாம். பட் நமக்கு வந்து வேணுங்கிற இந்த சரள வியாக்கரணத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிளை மாத்திரம் பார்த்துட்டு போவோம். பிகாஸ் இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம்லயும் கேட்பா. ரொம்ப தேவையில்லாதது எல்லாத்தையும் கொண்டு, ஏற்கனவே நான் வந்து சூத்திரம் சொல்லி I'm putting in too much of information which is not necessary at this point, but it might be easier to understand and correlate at a later point. அதுக்காக தான் பண்றேன் இதை. ஸோ தேவதா அப்படிங்கிறது என்னன்னா, தேவஹா ஏவ ஸ்வார்த்தே தேவதா. இதுவே வந்து தேவஹா புல்லிங்க பதம், தேவதா விஷ்ணுஹு தேவதா கரெக்ட் தான். Devaha eva devata. Swarthena, it comes in the same meaning as the original padam itself. So devaha ityarthe eva swasya arthe eva devata iti padam api upayujyate. Tari devata ityasya yadyapi strilinga padam vartate tathapi पुल्लिंग शब्दस्यापि तत्र विशेषणतया उपयोक्तुं शक्यते. कथं? विष्णुः देवता विष्णुः इति. विष्णुरेव देवता. दैवः देवहाன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, தேவதா சொல்லலாம், தப்பு இல்லை. தெய்வம் அப்படிங்கறச்சையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா தெய்வம்ங்கிறது ஃபேட்டுக்கும் சொல்றோம், விதிக்கும் அந்த வேர்டை சொல்றோம். யூஸ்வலி தேவதாக்கு அதை சொல்ல மாட்டோம். இங்க அந்த சூத்திரம் that applies here is தேவாத் தல். தேவ இதி சப்தாத் தல் பிரத்யயः பவதி. So பாவே சமூஹே ஸ்வார்த்தே. பிரத்யங்கள் எப்பவுமே how they work in அஷ்டாத்தியாயி is அர்த்தம், இந்தந்த அர்த்தங்கள்ல இந்தந்த பிரத்யங்கள் வரும் அப்படின்னு இருக்கு. ஒன் அர்த்தம் கேன் மேட்ச் வித் ஒன் பிரத்யம், ஆர்
You can have one artha matching to three pratyayas or three arthas matching to one pratyaya. எப்படி வேணாலும் வரலாம். இதுதான் நமக்கு வந்து ஸ்திரீ பிரத்யங்களோ இல்லைன்னா இதை விட இன்னும் மோசம் தத்தித பிரத்யங்கள். அங்க வந்து அந்த மேப்பிங்கே பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. அதனால அங்கங்க அதை புரிஞ்சுட்டு போகிறது இஸ் சோ மச் ஈஸியர். இதெல்லாம் வந்து பல தரம் நீங்க அப்படி படிச்சுட்டே வரணும். எப்படி நினைவு வச்சுக்கிறது, எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னா கஷ்டம்தான். ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இந்த சரள வியாக்கரணத்தை பொறுத்தவரையில் எக்ஸாமை பார்த்துக்கோங்க, எவ்வளவு மார்க்ஸுக்கு இதுக்கு வரப்போறதுன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளவு நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆனா புரிஞ்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் வந்து உபயோகப்படும் காவியங்கள்ல. சமூகார்த்தே ய இனி கட்டியச் பிரத்யாக ஏனி கட்டியச் அர்த்த அத்ர அப்படின்னுட்டு அந்த அமரகோஷத்தினுடைய ஸ்லோகத்துல இருக்கு. அது அப்படியே இங்க அடுத்தது எடுத்து போட்டிருக்காரு. தட்ஸ் ஆல். சோ சமூகார்த்தே தூ ஏதே த்ரயः பிரத்யயாः பவந்தி. கே ஏதே ய பிரத்யயः இனி பிரத்யயः கட்டியச் பிரத்யயः. கட்டியச்னு ட போட்டிருந்ததுன்னா மாத்தின்றுங்கோ ப்ளீஸ். இட் இஸ் கட்டியச் பிரத்யயः. சோ ய பிரத்யயத்துக்கு இங்க பாஷானாம் சமூகா பாஷ்யா பாஷாதிபியः யஹான் இருக்கு. பாஷாதிங்கிறது உங்களுக்கு இட் இஸ் எ கணம். அது என்னன்னு காமிச்சுட்டுமா? பாஷாதிபியः யஹ பாஷாதி கணத்துல வந்து பாஷாதி சப்தேபியः பாஷ திருண தூம வாத அங்கார. ஒரு நிமிஷம், ஐ வில் ஜஸ்ட் ஷேர் தட் ashtadhyayi.com. This is the best website for you to go over all this. நான் போட்டிருக்கிற சூத்திரம் நம்பர் or சூத்திரம் வச்சுண்டு you can just search there and find out. It's easier to understand. So பாஷானாம் சமூகா பாஷ்யா யத் பிரத்யம் பவதி. இந்த இடத்துல நம்ம நீங்க படிக்க போறத சொல்றேன். when you are studying for Kovida, you will study காதம்பரி. அந்த காதம்பரியில வந்து சுகநாச உபதேசம் இதுலயே படிச்சிருப்பேன். ஈவன் இன் சமர்த்தா when you study கத்திய சங்கிரகா, அந்த கத்திய சங்கிரகத்துல சுகநாச உபதேசம் ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா வாத்தியாங்கிற பதம் வரும். வாதானாம் சமூகா வாத்தியா அப்படிங்கிற பதம் வர்றது. இது என்ன? இட் ஷுட் பி இன் ஸ்திரீலிங்கம் பிகாஸ் தெர் இஸ் a யத் பிரத்யயா அண்ட் இட் கம்ஸ் இன் தி பாஷாதி கண. பாஷாதி கணத்துல வந்து உங்களுக்கு பல வேர்ட்ஸ் இருக்கு. பாஷ திருண தூம வாத அங்கார போத. இதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லிடுறேன். பாஷன்னா அந்த பாஷ கயறு, திருண புல்லு, தூம ஸ்மோக், வாத விண்ட், அங்கார கோல், போத்த அப்படின்னா இட்ஸ் அ குட்டி ஒரு போட். பாலகானாம் சமூகா பாலக்கியான்னு ஒண்ணு இருக்கு. இது தெரியாது இந்த இதெல்லாம். பிட்டக்கானா இதுன்னு நினைக்கிறேன். பிட்டக்கானா ஒரு பெட்டியா இல்லைன்னா பிட்டக்கா பாக்ஸ். ஆமா, பிட்டக்கானா பெட்டின்னு ஒரு அர்த்தம். இதுவும் பிம்பிளுக்கும் பெட்டி இது பிட்டக்கான்னு ஒரு அர்த்தம். பிட்டாக்கான்னு வேற இருக்கா? ஓகே, பிட்டாக்கானா பொட்டி, பரவாயில்ல. பிட்டக்கானா அது இதுவும் இந்த பிட்டக்காவும் உங்களுக்கு வந்து காதம்பரியில நீங்க படிப்பேன். புண்ணுங்கிறதுக்கு பாயில்ஸ் இருக்கே, அதுக்கு வந்து பிட்டக்கான்னு பேரு. தென் ஷகட்டா காட்ஸ் ஷகட்யா. ஹலானாம் சமூகா, ஹலங்கிறது பிளவ் ஏறு இருக்கு, அது ஹல்யா. நடானாம் சமூகா நட்யா. தெரியல. நடனா இது ரீட்ஸ். இப்போ on the banks of a river you will find a lot of these இந்த கோரப்புல் இருக்கு இல்லையா, அது the reed is called it's a kind of grass. அதனுடைய ஒரு சமூகம். வன்யா is a word that you will find everywhere. So vananam samuha vanya. There are a lot of small forest areas everywhere which is called vanya. சரியா? So these are the words that are there in பாஷாதி கண. அதனால பாஷாதிபியா யஹ. இங்க நல்ல வேளை நமக்கு வந்து ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்திருக்கார். நான் எதுக்காக இதை படிச்சேன்னா,
ஃபார் யூ டு ரிமெம்பர் தட் ஓ வன்யா இஸ் அ வேர்ட் தட் வி ஹவ் ரெட் பிஃபோர், இது படிச்சிருக்கோமே, வாத்தியா படிச்சிருக்கோமே, அப்போ நல்லா நினைவு இருக்குங்கிறதுக்காக இன்னும் 2 3 அப்படி கொடுத்திருக்கேன் அதுக்காக. அடுத்தது கலானாம் சமூகா கலினி, இதுவ சமூகார்த்தே யூ ஹாவ் இனி த்ர கட்டியச், 3 பிரத்யஸ் ஆர் தேர். அததான் அமரத்துல வந்து இங்க போட்டிருந்தார் நமக்கு வந்து ஏனி கட்டியத்ரா அப்படின்னு அந்த வேர்டு வருது. சோ யா இனி கட்டியச்சு த்ர பிரத்யம், இது 3மே இருக்கு. அந்த த்ராக்கு நல்ல வேளை நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, அதனால நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். கலினி கலானாம் சமூகா கலினி, கலன துர்ஜனாக, சோ துர்ஜனானாம் சமூகா அத்திர கலினி இது. ஷாக்கினி சொல்லலாம், ஷாக்கினி ஷாக்கின்யம்பா ஸ்வரூபிணி இல்ல, அது அதுதான் இங்க கலினிக்கு பதிலா அந்த ஷாக்கினின்னு நல்லது ஞாபகம் வச்சுக்கலாம். ஷாக்கானாம் சமூகா இது ஷாக்கினி. அதுக்கப்புறம் த்ராக்கு வந்து கோத்ரான்னு ஒரு இருக்கு, கவாம் சமூகா இது கோத்ரான்னு சொல்லலாம். ரத கட்டியா ரதானாம் சமூகா இது கட்டியச்சு, இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு பதத்துக்கு மாத்திரம் வரக்கூடியதா இருக்கு. யூசேஜை வச்சுட்டுதான் பிரயோகசரணாக வையாக்கரணாக. ஸோ he must have seen these usages normally being used by people, and so he has put in that as part of his sutram here. So இந்த ஒரு சூத்திரத்தினால he gives for 3 pratyas which are ini, tra and katyach. இது எல்லாமே சமூகார்த்தத்துல வரக்கூடிய பிரத்யங்கள். when these pratyas are there, அதுக்கு மேல யூ புட் இன் எய்தர் நீப் ஆர் வாட் எவர் ஆர் டாப், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போடணும். அந்த டிட்டர்மினிங் ஸ்திரீ பிரத்யம் வில் பி அனதர் செட் ஆஃப் சூத்ராஸ் தட் வி ஹேவ் டு ஃபாலோ. நெக்ஸ்ட் வந்து வைரே விவாஹே வீப்சாயாம் தண்டே தானேச்ச உன் உய். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்தோம்? ஃபார் ஒன் அர்த்தா யூ ஹேட் 3 பிரத்யஸ் சமூகார்த்தே. இஃப் யூ டேக் திஸ் செக்ஷன் ஆல்சோ, தென் சமூகார்த்தே யூ ஹேவ் 4 பிரத்யஸ். ய இனி கட்டியச்சு தல், அது வேற. த்ர நமக்கு சொல்லல, இல்லைனாலும் த்ராவும் வரும். இங்க வந்து there are 4-5 meanings that he gives here, and there can be 2 pratyas that will come for these, either un or vui iti pratyaya. These 2 pratyas, when they come in these meanings, which is vaira virodharthe, vivaha marriage, vipsa dande dane, actually anjilla வீப்சாயாம் தண்டே தானே. இந்த வீப்சாயாம்ங்கிறத பிராக்கெட்ல போட்டுண்டு தண்டேதா இல்லைன்னா இப்படி போட்டுக்கோங்க. திஸ் வீப்சாயாம் அக்கர்ஸ் ஃபார் போத் தண்டே அண்ட் தானே, ஆர் வீப்சாயாம் தண்டே வீப்சாயாம் தானே, இப்படி போட்டுக்கிறது ஈஸியரா இருக்கும் for us to understand. because வைரே விரோதா யதா பிரதீயதே தர்ஹி, அந்த 2 பதங்களையும் சேர்த்து நம்ம வந்து உன்னு பிரத்யம் போடுறோம், or உய்ய பிரத்யம் போட்டு ததனந்தரம் you put a ஸ்திரீ பிரத்யா. okay, it has to be in ஸ்திரீலிங்க பதம். அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க சூத்திரம் நமக்கு வந்து துவந்த்வாத் உன் வைர மைதுனிகயோஹோ. the first 2 are covered by உன் பிரத்யா. the next one again actually இந்த இடத்துல உய்யன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து உன், அடுத்ததுக்கு தண்ட வியாசர்க்கு தான் உங்களுக்கு வந்து வியாசர்கங்கிறது தானம், அதுக்கு 2த்துக்கும் தான் உங்களுக்கு இது வரப்போறது, உய் பிரத்யம் வரப்போறது. நான் ஓ வீப்சாயாம்க்கு தனியா சொல்றார். சாரி ஓகே. ஸோ வாட் ஹி சேஸ் இஸ் ரைட். ஸோ விச் மீன்ஸ் வீப்சாயாம்க்கு ஒரு கமா போட்டுக்கணும். 5 அர்த்தம் கரெக்ட். ஸோ வைரம் விரோதார்த்தம் வரைச்ச என்ன அர்த்தம்? துவந்த்வாத்து 2 இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிறது. இங்க அர்த்தம் எப்படி கொடுக்கிறார்? அஸ்வ மகிஷயோஹோ விரோதா வர்த்ததே. தெர் இஸ் a enmity between buffaloes and horses. அது 2ம் சண்டை போட்டுக்கிறதுனா அஸ்வ மகிஷிகா அபூத்து அப்படிங்கிறோம். ஒரு ஹார்ஸ் அண்ட் பஃபலோ எப்படி சண்டை போடுமோ அந்த மாதிரி ஒரு விரோதம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா
தயோர் மத்தியே அஸ்வமஹிஷிகா வர்த்ததே அப்படின்னா இட் இஸ் a there is a natural enmity between horses and buffalo. In the same manner these two also have a natural enmity அப்படின்னுட்டு அத உபமானமாவும் சொல்லலாம். ஆர் Ashwamahishika Bhutangarche, these two are fighting here. There was a great fight between these horses and Mahisha. Illa, if two people are arguing in a Vakyartha Sadas, you said that two sides are arguing like one side is a horse and the other side is a buffalo. They have a mutual enmity, they never come together. Ade Kaka Ulukika is also the same thing. काकस्तु तत्र दिवा एव सः सञ्चरति उलूकः तु रात्रौ एव सञ्चरति तर्हि काकस्य च उलूकस्य च साक्षात् विरोधः वर्तते यतः तेषां सञ्चरणकालस्तु विरुध्यते right they both travel at two different times so they both have a natural enmity between the two the crow and the owl காக்க உலூகிகாங்கிறது இந்த சூத்திரத்தினால உன் பிரத்யம் போட்டு then you put a ஸ்திரீ பிரத்யம் make it into a ஸ்திரீலிங்க பதம். This is a determining factor. லிங்க நிர்ணாயகம். அடுத்தது மைதுனம். மைதுனம்ங்கிறச்சே when there is a marriage between two people அதுதான் விவாஹேன்னு இங்கே போட்டிருக்காரு. சூத்திரத்துல நமக்கு வந்து மைதுனங்கிற பதத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. द्वन्द्वात् again two people are getting married अत्रि भरद्वाजिका अत्रि भरद्वाजयोः विवाहः इत्युक्ते अत्रि गोत्रोद्भवस्य भरद्वाज गोत्रोद्भवायाः च तत्र विवाहः सञ्जातः इति चेत् अत्रि कुलत्तुक्कुम भरद्वाज कुलत्तुक्कुम विवाहம் நடந்திருக்கு அப்படினு we are talking about two kulams here two family lineage. The same Vasishta Kushikayoho Vivahaha Vasishta Kushikika ama ika அது வந்துடுறது அந்த இடத்துல. ஸோ அந்த உன்னு வந்து உன்னுக்கு பதிலாக யுவோர் அனாக்கவுன்னு வரும்னு நினைக்கிறேன் ஒரு சூத்திரம். அதை வச்சு ஆக்கா போட்டு ஈக்கா போட்டு என்னமோ பண்ணுவோம் நம்ம. அந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. If you see why this Vasishta plus Kushika becomes Vasishta Kushikika or Bharadwajika, அந்த செக்ஷன் ஏன் அப்படி மாறித்துங்கிற சூத்திரங்கள் இஸ் நாட் நெசசரி ஃபார் திஸ் சரள வியாக்கரணம். We need to only know that when there is a vivahartha un pratyaya it has to be in ஸ்திரீலிங்கம். அவ்வளவுதான் நமக்கு நினைவு வேணும். அடுத்தது வீப்சா பாத சத இது ரெண்டு பதங்களையும் द्विपादिकाम्னு இருக்கணும். द्विपादिकां ददाति द्वौ द्वौ पादौ ददाति और द्वे द्वे शते ददाति पाद शतस्य संख्यादेः when the word pada is used as a number அதாவது கால் அப்படிங்கிற அர்த்தத்துல குவார்ட்டர்ங்கிற அர்த்தத்துல you use the word pada shatam is used in the sense of 100 and you are using it in the sense of repetition. துவௌதோ பாதோ ததாதி அப்படின்னா ரெண்டு ரெண்டு குவார்டரா அவன் கொடுக்குறான், கால் காலா கொடுக்குறான் அப்படின்னு நம்ம வந்து வீப்சா யூஸ் பண்றோமோ இல்லையோ. when you use the padam in a வீப்சா or a continuous த்வித்வம் then you use the pratyaya un. அதுக்கு மேல ஸ்திரீ பிரத்யங்கள் வந்து வந்து அந்த பதம் எப்படி மாறுறது த்விபாதிகாம் ததாதி அப்படின்னா ரெண்டு ரெண்டு குவார்டரா அவன் கொடுத்துட்டு வரான். இது எப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடாலஜிங்கிறோமோ இல்லையோ ஃபார் எவ்ரி மந்த் மாசிகான்னு சொல்றோம் இல்லையா. அப்போ மாசே மாசே அது நடக்கிறது. அந்த மாதிரி 100 கொடுக்குறோம். இந்த ரெக்கரிங் டெபாசிட்ங்கிறோமே அப்படி எடுத்துப்போம். ரெக்கரிங் டெபாசிட்ல வந்து என்ன பண்றோம் நம்ம மாசம் 100 கொடுக்குறோம் இல்ல ரெண்டு 100 கொடுக்குறோம். அப்படின்னா என்ன ரெண்டு ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு. ஒரு டெபாசிட்டுக்கு யூ கிவ் 100 தி அதர் டெபாசிட் யூ கிவ் 100 per month. So you are actually giving 2 hundreds every month. அப்படி எடுத்துட்டோம்னா द्वे द्वे शते ददाति. So द्विशतकां ददाति इत्येव becomes easier. द्विशतिका இல்ல ஒரே நிமிஷம் சதகா வராதுன்னு நினைக்கிறேன். பாத சத போடல ஒரே நிமிஷம். இந்த சூத்திரம் வந்து பாத சதஸ்ய இல்லையா. அவ்வளவு தூரம்லாம் எனக்கு
சூத்திரங்கள் நினைவு இருக்காது. த்விஷதிகா தான், சதகா தான். சதிகா வரணும் இதுல. ஏன்னா அந்த இடத்துல இதாப்யசுபகான்னு அந்த பிரத்யஸ்தாத்து காத்து பூர்வசிய அதஹா அதனால ஈகார ஆதேசம் வரும். சோ த்வி சதிகான்னு வரணும் அந்த இடத்துல. அடுத்தது தண்ட வியாசர்கயோஹோ வியவசர்கயோஹோ ச. இந்த இடம் இந்த ச வந்ததுனால இப்போ இஃப் யூ லுக் அட் த நம்பர் ஹியர் திஸ் இஸ் 541. இதுக்கு தான் சூத்திரம் will be very useful. So வீப்சாயாம் செப்பரேட்லி வீப்சாயாம் பாத சப்தாத் சத சப்தாத் ச உன் பிரத்யயः பவதி தத்ர ஸ்திரீலிங்கம் பவதி இது உக்தம். அது ஒண்ணு. அடுத்தது தண்ட வியவசர்கங்கிற இடத்துலயும் இந்த வீப்சா should follow. Because immediately, if you see, it is the next sutram after this pada and shata. So you take this padam vipsa and bring it down to the next sutram. Right? So danda vyavasargayoho. Dandangarche punishment. Vyavasargana danam. Donation. இது ரெண்டுமே வீப்சாயம். You have a recurring donation. You can have a recurring punishment. வந்து சில சமயம் he is fined that he has to pay 100 rupees every month or for every fine. அப்படின்னு இருந்ததுன்னா it is a fine of 200. அப்போ துவௌ சதௌ இதி தண்டஹ. இந்த இடத்துல வந்து துவே துவே இந்த இடத்துல வந்து வீப்சா வரக்கூடாது. ஆனா இந்த வீப்சா அன்வர்த்தம் இது போட்டிருக்கார், அனுவிருத்தி போட்டிருக்காரான்னு பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். வீப்சா கிடையாது, அனுவிருத்தி கிடையாது, சாரி, கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு உன் பிரத்யம் மாத்திரம்தான் அனுவிருத்தி அந்த இடத்துல. உன் பிரத்யம் இங்க வந்து வீப்சா வரக்கூடாது. முதல்ல திருப்பி சொல்லிடுறேன். இந்த இடத்துல வீப்சா வர்றது பாதங்கிற சதங்கிற பதத்துக்கு வீப்சா வருது. அடுத்தது தண்ட வியவசர்கங்கிறதுக்கு பாத சத ரெக்கர் ஆறுது. இட் இஸ் நாட் வீப்சா தட் கம்ஸ் டவுன். பாத அண்ட் சத பதஸ்ய தண்ட வியவசர்கயோஹோ அர்த்தயோஹோ சதி உன் பிரத்யயா பவதி. அவ்வளவுதான். or அந்த அர்த்தத்தில் இருக்கும் பொழுது ஏதையோஹோ நிர்தேசே கர்த்தவ்யே. when these two have to be indicated, you are fining someone of 100. அப்போ द्वे शते दण्डितः द्विशतिकां दण्डितः. द्वौ पादौ दण्डितः ना 2 quarters அப்படின்னா द्विपादिकां दण्डितः. द्विपदिकाம் இல்ல, எப்படி அது பத்து எப்படி வரும்? द्विपादिका தான் வரும். பாதஹா பது. அதெல்லாம் இந்த உருப்படியா கிராமர் படிக்கலன்னா இந்த மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணுவோம். த்விபதிகாம் தான். பாதசிய பதுன்னு ஒரு சூத்திரம் நடுவுல இருக்குங்கிறத விட்டேன். சோ அதனால த்விபதிகாம் தான் வரும். சரியா? சோ துவௌ பாதோ தண்டிதா. he was punished for 2 quarters அப்படிங்கிறச்சு. அடுத்தது டொனேஷன் எடுக்கிறச்சு வியவசிருஜதி, டொனேட் பண்றான். தானம், தானத்துக்கும் பாத சத வரும். அந்த பாதங்கிறதுக்கு பத வரும். அதனால த்விபதிகாம்னு மாறும். ஓகே. அதே த்விசதே வியவசிருஜதி, he makes a donation of 2 quarters or he makes a donation of 200s. தென் இது இந்த இடத்துல வீப்சா ரிப்பீட் ஆகாது. அதை அழிச்சுடுங்க மனசுல இருந்து. பாத சதங்கிறது மாத்திரம் வரும், உன்னு பிரத்யம் மாத்திரம் வரும். இவர் வந்து உய்யக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, ஆனா இங்க உய்ய பிரத்யம் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு மாத்திரம் பார்த்துடுறேன். கோத்திர சரணாத்து ஸ்லாகா இதெல்லாம் வருது. அதுக்கு உய் பிரத்யம் இருக்கு. நமக்கு இவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார் போடல பார்த்தீங்களா? இங்க உய்ய பிரத்யம் போட்டிருக்காரே தவிர இதுக்கு வந்து he has not given examples. I will try to get examples next time and சும்மா add it as ஒரு இதுல போட்டுறேன். இல்லைன்னா இந்த உய்ய பிரத்யத்தையே எடுத்துடலாம். இல்ல அதுக்கு மாத்திரம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள போடுறேன். ஒரு நிமிஷம். let me pause this. There are 2 sutras for vui pratyaya. Dvandva manognyadibhyascha vui. So இது வந்து துவந்துவங்கள் இருக்கும்பொழுது கோபால பசுபால, அதுக்கு மேல
உய் பிரத்யம் போட்டு டாப் போட்டு கோபால பசுபாலிகா someone who takes care of both கோபாலாக ச பசுபாலாக ச இது. சோ துவந்துவ சமாசத்துல நமக்கு வந்து பாருங்க, துவந்துவத்துல வந்து யூஸ்வலி யூ வாட் யூ டு கோபாலாஸ்ட பசுபாலாஸ்ட கோபால பசுபாலாக அப்படின்னு தானே முடிப்போம் நம்ம. அப்படி இல்ல, இந்த இடத்துல மனோஜாதி கணத்துல வரக்கூடிய சப்தங்களுக்கு நம்ம வந்து உய் பிரத்யம் போட்டு ஸ்திரீ பிரத்யம் போடணும்னு இருக்கு. இதுக்கு இப்ப அடுத்த சூத்திரம் பார்த்தோம்னா கோத்திர சரணாத்து ஸ்லாகாத்யா, இது வேற இருக்கு. ஸ்லாக அத்தியாகார தது அவதேஷு ததவே ததவேத்தேஷு ததவேத ஏதேஷு இதெல்லாமும் உங்களுக்கு இருக்கு. கோத்திரவாச்சி சப்தங்கள் இருக்கும் பொழுதும் இங்க பாருங்க, கார்கியங்கிற சப்தத்துக்கு கார்கிகா அப்படின்னு வருது. இதெல்லாமும் ஸ்திரீ பிரத்யம். அதுதான் புய் பிரத்யம் வரக்கூடிய ரெண்டு சூத்திரங்கள். இதுல இருந்து அப்புறமா நான் ஐ வில் புட் இன் தி எக்ஸாம்பிள்ஸ் இன் த டெக்ஸ்ட். சரியா? ஜஸ்ட் ஃபார் டு நோ, ஏன்னா அவர் இங்க பிரத்யம் போட்டிருக்காருங்கிறதுக்காக நம்ம அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் வந்து ரெண்டு எக்ஸாம்பிளை மாத்திரம் போட்டு இன்க்ளூட் பண்ணிடுறேன். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். சரியா? சரஸ்வதி நமஸ்தேஸ்து வீணா புஸ்தக தாரிணி ஹம்சவாகனம் ஆரூடே வித்யாதானம் குருஷ்வ.